அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தில் தான் வந்து பார்த்தியா ஏரியா 151 இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த ஏரியா 51ல் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, முதல் உலகப்போர், 2வது உலகப்போர் முடிஞ்ச வாட்டி அடுத்த உலகப்போர் வரக்கூடும். அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா நாம தான் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நாடுகள் பெரும்பான்மையான ஆயுதங்களை உருவாக்கி தனக்குன்னு ஒவ்வொரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி அமெரிக்கா பதுக்கி வச்சிருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா 51 அப்படிங்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான பகுதி. அது எங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அது ஏரியா 51 அப்படிங்கிற அந்த கட்டடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாங்க. அங்கே உள்ளாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்க தடை இருக்குது. ஒரு ட்ரோன் போக முடியாது. நம்ம சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னா கூட அந்த இடம் வந்து வெறும் எம்டியாக தான் தெரியும். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டடம் மட்டும் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி. வெளி உலகத்துக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி கூட உள்ளாடி போய் பார்க்க முடியாது. அந்த நாட்டுடைய அதிபர் மட்டும்தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பல்வேறு விதமான விஷயங்கள் அங்கே வந்து அங்கே மர்மமாக நடந்துட்டு இருக்குது. முன்னே ஏரியா 51 அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது 2ஆம் உலகப்போர் முடிஞ்ச வாட்டி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா UFO அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், நம்ம வந்து தமிழில் பறக்கும் தட்டு, வேற்று கிரகவாசிகள் வரக்கூடிய பறக்கும் தட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பறக்கும் தட்டு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து கிடச்சிருக்குது. அப்போ வந்து ஏரியா 51 மக்கள் குடியிருந்துருக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த ஒரு UFOவை பார்த்த உடனே அந்த ஊர் செரிஃப்லெக்டை போய் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு கிராமம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு மேயர்னு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க டவுனில், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு செரீஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. செரீஃப்கிட்ட போய் தகவல் சொல்கிறாங்க, அவங்க மேலதிகாரிகிட்ட தகவல் சொல்கிறாங்க. அப்படி அவங்க தகவல் சொல்லும்போது நெவாடா பாலைவனத்தில் வந்து இந்த பகுதி இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பர்டிகுலர் பேர் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைவன பகுதியில் வந்து ஏரியா 51 அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்திருக்குது. அந்த பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து அவங்க பார்த்தோன்னே அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று இடத்துல என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஏதோ வித்தியாசமான ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் கேட்டால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஏலியன்னு சொல்லி கதை கட்டி விட்டாங்க. ஏலியன் ஒரு விஷயம் கிடையாது, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த இடத்துல வந்து ஏலியனுடைய UFO வச்சு தான் அவங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு விஷயத்தை டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் அதை ஒன்று சேர்த்து வச்சு அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணுவாரோ, அவருடைய வெஹிக்கிள் அவரோட வண்டியை வந்து என்ன பண்ணுவாராம், அவரே டிஸ்மேண்டல் பண்ணிட்டு வரான். அதாவது அவரே கழட்டு வரான், மறுபடியும் அவரே பூட்டி பார்ப்பறான். அப்படி அவர் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து ஜிடி நாயுடு அவர் கண்டுபிடிச்சாரான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூடிய ஏரியா 51 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நடக்குது. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உலகத்திலே வந்து இருக்கக்கூடிய மனித இனத்திலே நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து ஒவ்வொரு மனிதர்கள் இருந்துக்கிறாங்க. ஓகேங்களா. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து நாம் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2025 இந்த கடந்த ஒரு 90 வருஷத்துக்குள்ளாடி தான் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உலகம் அடைஞ்சிருக்குது. அதாவது அவங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலயமா அந்த UFOவை டிஸ்மேண்டல் பண்ணி ஒன்று சேர்த்தும் போது இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து உருவாகிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கடந்த 100 வருஷத்துக்குள்ளாடி தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் அப்படிங்கிறது வந்துருக்குது. எல்லாருக்குமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனு, ஒரு மருத்துவ வசதி, உயிர் காப்பாற்றுறது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து காரணம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி சொல்கிறாங்க. 2019 காலகட்டங்களில் செப்டம்பர் மாதத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறாங்க. நாம் ஏன் ஏரி 50 நாம் ஏன் போய் பார்க்கக்கூடாது, நம்ம இந்த ஊரில் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் மர்மமான விஷயம் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து விளையாட்டாக போட்ட போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2019 செப்டம்பர் 21 அப்படி அவங்க போஸ்ட் போட்டு நம்மளே இந்த டேட்டில் ஒன்று சேரலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணுறாங்க, எங்களை மீறி உள்ளாடி வரணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சுட்டு தள்ளிடுவோம், எங்ககிட்ட வலிமையான ஆயுதங்கள் இருக்குது, நம்ம உள்நாட்டுக்காரங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடைசியாக அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தோல்வியில் தான் போய் முடிஞ்சு. ஏரியா 51 யாருமே போய் பார்க்கல. இதுக்கான விடை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தான் கிடைக்கும்.